திருப்பத்தூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப வர ஏப்ரல் 23ஆம் தேதி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதிக்கு வேட்பாளரா நான் நிக்கிறேன். சுயேட்சையா அப்படின்னா மற்ற சுயேட்சைகள் மாதிரி அதுல 10ல் ஒருத்தர் அப்படிங்கிறது கிடையாது. இது 5ஆம் தமிழ்ச்சங்கம் நடத்தின பாராளுமன்றத்திற்கான பட்டய படிப்பு, அதாவது அரசியலுக்கான பட்டய படிப்பு 2 வருஷம் முடிச்சுட்டு அதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தமிழகம் முழுவதும் அநேக தொகுதிகளில் களம் காண போறோம். அரசியலுக்கான படிப்பு, தமிழர்களோட வரலாறு, தமிழர்களோட அரசியல், தமிழோட அரசியலே உலக அரசியலா மாறினது, அதுவே இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறது. இது எல்லா விஷயங்களுமே படிச்சு அதுல தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் இப்ப நாங்க எல்லாருமே தமிழகம் முழுவதும் சுயேட்சைகளா இறங்கியிருக்கோம். எதற்காக நாங்க அப்படின்னா, கடந்த 700 வருஷமா தமிழகத்தை தமிழர்கள் ஆளவில்லை. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்களே தேடி பாருங்க, இப்ப வரைக்கும் யார் தமிழர் நம்மளை ஆண்டுட்டு இருந்தது, யார் தமிழர் நீங்க தேடி பாருங்க. இப்ப வரைக்கும் யாரும் தமிழர்கள் ஆளல. அதனால தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க எல்லாருமே களமிறங்கியிருக்கோம். தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆண்டா மட்டும்தான் தமிழர்களுக்கான வளர்ச்சியும் தமிழ் சமூகத்தோட வளர்ச்சியும் இருக்கும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கலியுக முடிய சத்தியம் பிறக்க மீன பிறந்ததென சங்க முழங்க, தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் 3 இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது.